15 வருஷம் மினிமம் 3.33 crores ஒரு கார்பஸை சேர்க்க முடியும். உங்களோட கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இது. கஷ்டப்பட்டு நீங்கள் காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கும். ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம். அந்த காசு, இந்த சேவிங்ஸை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனாக்கா ஒரு வெக்கேஷன் போகலாமா, ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார். இன்றைக்கி வயசு 40, உங்கள் பேங்க் பேலன்ஸ் 0னா கூட அடுத்த ஒரு 15 வருஷம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செய்யும்போது மினிமம் 3.33 crores ஒரு கார்பஸை சேர்க்க முடியும். அப்படி அந்த கார்பஸை சேர்த்துட்டிங்கனாக்கா அதிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நீங்கள் உங்கள் மந்த் ஆன் மந்த் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், ஆனுவிட்டி, இல்லை ஒரு மாதம் ஒரு ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் எடுத்துகிட்டு போக முடியும். தட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன். செகண்டு, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 75 வயசில் ஒரு 15 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சுட்டு உங்களால் போக முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு சாத்தியம். இன்றைக்கி 0ல் இருந்தால் கூட ஒரு 15 கோடி ரூபாய் ஒரு சொத்தை நீங்கள் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, பர்சனல் ஃபினான்ஸ், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும், எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, போர்ட்ஃபோலியோ பேலன்சிங், ஏதாவது ரெக்கமெண்டேஷன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஒரு 55 வயசில் ஒரு 2.5 கோடி ரூபாய் அப்படி ஒரு சொத்துல இல்லை ஒரு 3 கோடி ரூபாய் சொத்துல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டை வச்சுட்டு இருக்காரு. 2 வீடை வச்சுட்டு இருக்காரு. ஒரு வீடு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொரு வீட்டில் அவர் வாடகை விட்டுருக்காரு. அதில் அந்த வீட்டு வாடகையிலேருந்து ஒரு 25,000 ரூபா வருது, இல்லை 30,000 ரூபா வருது. இது பர்சன் ஏ. பர்சன் பி பாருங்க, அவர் ஒரு 3 கோடி ரூபாய் ஃபைனான்ஷியல் அசட்டாக வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அதுலேருந்து 2 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நல்ல கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேரில் யார் வெல்த்தி பர்சன் அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக இந்த பர்சன் பீங்க. கேஷ் ஃப்ளோ தாங்க உங்களுக்கு கடைசி காலத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு வீடு வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்னு வந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கேஷ் ஃப்ளோ வேணும். ஸோ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா கேஷ் ஃப்ளோ தாங்க உங்களுக்கு ஒரு வெல்த்தை எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் கேஷ் ஃப்ளோஸ். உங்களோட கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்துருக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கும். ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம். அந்த காசு, இந்த சேவிங்ஸை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ போகிறன்றதை ஸ்பெசிஃபிக்காக பார்த்துடுங்க. எதனாலன்னா நீங்கள் 40 வயசுலேருந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக காசு சேர்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் காசு சேர சேர என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷனும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, திருநெல்வேலியில் அந்த ஒரு வீடு வாங்கலாமா, நம்ம சொந்த ஊரில் இன்னொரு வீடு வாங்கலாமா, இல்லைனாக்கா ஒரு வெக்கேஷன் போகலாமா, ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் வாங்கிடலாமா நம்ம. இப்படி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டன்ட்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி பர்பஸ், எந்த ஒரு பர்பஸ்க்காக இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிலேருந்து வெளியே வந்துடாதீங்க. அந்த பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 3. ஸ்டெப் 4, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை கரெக்டாக சூஸ் பண்ணுறது. இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு இதுதான். 40 வயசில் காசே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுறோன்னாக்கா நிறைய காசை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிஎஃப் அப்படி போடுறது, இல்லைன்னா இந்த இன்சூரன்ஸை வாங்குறது, அப்படி இல்லைனாக்கா இன்ஃப்ளேஷனுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. எங்க இன்னைக்கு இன்ஃப்ளேஷனே 7% அப்படின்னும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் குறைஞ்சபட்சம் 12% 14% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். மினிமம் 2 times ஆஃப் இன்ஃப்ளேஷன் 12% வருதா பிஎஃப்ல, 12% வருதா இன்சூரன்ஸில். அப்படி இல்லைனாக்கா அதில் பண்ணாதீங்க. வெல்த் ஜெனரேஷன் ஒரு 10லேருந்து 15 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா சுலபமாக சேர்த்துடலாம், டெஃபினட்டாக சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவாகவும் இருக்காதீங்க, ஒரு ஹை அக்ரெசிவாகவும் இருக்காதீங்க. ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்டாக மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஈஸியாக சுலபமாக 12லேருந்து 15% ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 30,000 ரூபா உங்களால் அஃபோர்டு பண்ண முடியுது. இன்றைக்கி 30,000 rupees அஃபோர்டு பண்ண முடியுதுன்னா இதை ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு 15% ரிட்டர்ன் வருது அப்படின்னா கூட அட் த எண்ட் ஆஃப் த 55th ஏஜ் 15 வருஷத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய மெச்சூரிட்டி 2 கோடி ரூபாய். சரி, பட் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது 3.3 crore சொன்னவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி
உங்களால் வந்து ஒரு 30,000 ரூபா அஃபோர்ட் பண்ண முடியுது, சேவ் பண்ண முடியுது. 40 to 55ன்றது வந்து ஒரு பீக் ஏர்னிங் பீரியடுங்க. ஸோ என்ன ஆகுனாக்கா இந்த டைமில் தான் நீங்கள் உங்களோட கரியர் மேலே க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கரியர் மேலே போக போக உங்கள் எஸ்ஐபியை ஒரு 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். 10%. எவ்ரி இயர் 10% நீங்கள் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்பஸ் 3.33 crore. இந்த 3.33 crore வந்துடுச்சுன்னா வச்சுங்களேன், ஒரு கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டெப் 6 இதில் 3.33 crore வந்துடுச்சுனாக்கா நீங்கள் இதில் ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனுவிட்டியாக மாதம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். 3.33 crores நீங்கள் 2 கோடி ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மாதம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படின்னும் போது அந்த 3.33 crore 12% க்ரோ ஆகுதுன்னே வச்சுக்கலாம். 12% growth. 3.33 crores 2 லட்ச ரூபா எடுத்தால் கூட நீங்கள் 55லேருந்து 75 வரைக்கும் நீங்கள் 2 lakhs மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த எடுத்தது போக அந்த க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட் கார்பஸில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 கோடி ரூபாய் இருக்குங்க. உங்கள் பிள்ளை பசங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்கள் 15 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கீங்க. ஒரு 40 வயசில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 0ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 55 வயசு வரும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்டு பண்ணுறீங்க. பில்டு பண்ணி ஒரு 3.33 crores கொண்டு வரீங்க. 3.33 crores கொண்டு வந்துட்டு அதை மொத்தத்தையும் இன்ட்ரெஸ்ட்டை விட்ரா பண்ணாமல் ஒரு 2 லட்சம் மட்டும் விட்ரா பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்சஸும் மீட் ஆகிடும். அதே நேரத்தில் அந்த இருக்கிற கார்பஸும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த 20 வருஷத்தில் 75 வயசில் 15 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. அமேசிங்கில் இது. ஸோ இது வரைக்கும் எதுவும் செய்யலைன்னா கூட கவலைப்படாதீங்க. இன்றைக்கி டேக் ஆக்ஷன். ஒரு 30,000 ரூபா எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு 15 கோடி ரூபாய் என்ற இலக்கை எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்விட்டியோ இன்வெஸ்டிங் ஏதாவது தேவைப்படுதுனாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. பெஸ்ட் இன்வெஸ்டிங் பிளான்ஸ், ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீமை உங்களுக்காக கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி பண்ணுறோம். ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்ட் இந்த சேனலில் பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி, இன்வெஸ்டிங் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.